வெல்கம் டு ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷர். இன்றைக்கி சூப்பரான ஒரு குழம்பு தாங்க பண்ணி காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு பூண்டு நல்லா ஒரு 25 பெரிய பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். கருணக்கிழங்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா க்யூபாக கருணக்கிழங்கை கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நல்ல ஒரு 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ சூப்பராக இதை வச்சு பார்த்திங்கன்னா ஒரு குழம்பு பண்ணி காமிக்க போகிறேன். அதுக்கு இன்றைக்கி மெயினாக ஒரு குட்டி அப்பளம் போட்டு பொரிச்சு காமிக்க போகிறேன். அப்பளத்தை இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம யூஸ்வலாக சட்டியில் நல்லா எண்ணெய் விட்டுக்கலாம். இதே எண்ணெய் தான் அப்பளம் பொரியறதுக்கும் எனக்கு வேணும், குழம்பு பண்ணுறதுக்கும் வேணும். ஸோ நல்லா ஃபஸ்ட்டு நம்ம அப்பளத்தை அழகாக பொரித்து ஒரு ஓரமாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே வாணான்லேயே என்ன பண்ணிக்கலாம்னா கடுகும் வெந்தயமும் போட்டுக்கலாம். நல்லா கடுகும் வெந்தயமும் பொரியட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 25 பல்லு பூண்டு வச்சுருக்கோம்ல, ஸோ அதை போட்டுட்டு நல்ல ஒரு ஃப்ரை கொடுத்துருவோம். இது பண்ணும்போதே பார்த்திங்கன்னா வாசனை கமன்னு இருக்கும். இப்போ கருணக்கிழங்கு இதில் போட்டுட்டு நல்லா எண்ணெயிலேயே சூப்பராக இது ஃப்ரை ஆகட்டும். இப்போ நம்ம பாருங்கள், செமையாக தெரியுதா, சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரன்ச்சியாக இருக்கும், நல்லா அந்த ஊறி சூப்பராக இருக்கும். இப்போ தக்காளி பழத்தையும் இதில் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தேவைக்கு ஏற்ப தண்ணி கொஞ்சம் விட்டுக்கலாம். ஸோ கொஞ்சம் நல்லா அந்த கருணக்கிழங்கு தண்ணியில் வேகட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா புளியை நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்கேன். நல்ல ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் புளி தண்ணியையும் இப்போ இதில் விட்டுக்க போகிறேன். ஸோ இந்த கருணக்கிழங்கு புளி கூட சேரும்போது செம சூப்பராக இருக்கும். கொஞ்ச நேரம் அப்படியே கொதிக்க விட்டுடுங்க. நல்லா புளியும் அந்த கருணக்கிழங்கும் சேர்ந்து ஒரு நம்மளுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இந்த மாதிரி நுரைச்சிட்டு வரும்போது உப்பும் மஞ்சள் பொடி நல்ல ஒரு 3 ஸ்பூன் குழம்பு மிளகா பொடி போட்டுக்க போகிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே ஒன்றா அழகாக மிக்ஸ் கொடுத்துருங்க. வாசனைக்கு கொஞ்சம் நம்ம பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காய பொடி உங்ககிட்ட கட்டி பெருங்காயம் இருக்குது அப்படின்னா அதையும் கொஞ்சமாக நீங்கள் போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும். இந்த குழம்புக்கு நல்லா கொதிக்கட்டும், அந்த பச்சை வாடையெல்லாம் போகணும். ஸோ இதிலையே நம்ம அப்பளம் பொரிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் இதில் போட்டுட்டு நல்லா எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா போதுங்க. சூப்பரான குழம்பு ரெடி ஆகிடும். நல்ல வாசமாக இருக்கும். கொஞ்சமாக சாதம் போட்டு நெய் போட்டு இந்த குழம்பை விட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம எம்மையான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக இதை நான் வார்த்தைக்காக சொல்ல, நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. அடுத்து ஒரு சிம்பிளான காய் பண்ணி காமிக்க போகிறேன். சத்தான வாழைத்தண்டு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கட் பண்ணி மோரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன், கலர் மாறக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு கொஞ்சமாக பைத்தம்பருப்பு போட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு சூப்பராக வெந்துடும். இது கூட கொஞ்சம் தேங்காய் போட்டு இன்றைக்கி பண்ண போகிறேன். வாணலில் கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் பெருங்காயம் காஞ்ச மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். இப்போ வேக வச்சு வச்சுருக்கிற அந்த வாழைத்தண்டையும் இதில் போட்டுக்க போகிறேன். இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் கொடுத்துக்க போகிறேன். கொஞ்சமாக பெப்பர் பொடியை போட்டுக்க போகிறேன். எனக்கு அந்த க்ரன்ச் நல்லாயிருக்கும், அந்த வாய்க்கு டேஸ்ட்டு. இதுக்கு மேலேயே தேங்காவையும் போட்டுட்டு அழகாக எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் கொடுத்துட்டு கருவேப்பிலையும் தூவிட்டிங்கன்னா சிம்பிளான சத்தான வாழைத்தண்டு பொரியல் சூப்பரான டேஸ்ட்டில் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். பாய்.